हमने आपको रिश्ते से बात किया, कोई गलत बात किया? नहीं, कोई गलत बात किया? நம்ம மாட்டிக்கிட்டோம். ட்ரோன் விட்டாங்க, செக்யூரிட்டி வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. எல்லோரா கேவ்ஸ் இப்போ தான் வந்து வந்தோம். ஜஸ்ட் என்ட்ரன்ஸ் தான் இருக்குது. டிக்கெட் வந்து 40 ரூபா. ஆன்லைனில் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா ஆன்லைனில் புக் பண்ணால் 35 ரூபா. நார்மலாக வந்தீங்கன்னா 40 ரூபா. இங்கே நம்மளை யாருக்குமே தெரியாது, அதனால நம்ம வெக்கப்பட்டாலும் யாருக்கும் தெரியாது, அசிங்கப்பட்டாலும் யாருக்கும் தெரியாது. அவங்க சொல்கிறது நமக்கு வந்து புரியாது. எனக்கு பின்னாடி இருக்கிறது தான் வந்து கைலாசநாதர் டெம்பிள். இந்தியாங்கிற பெருங்கண்டத்தில் வந்து சனாதன தர்மத்தை வந்து ஒரு வாழ்க்கை முறையாக தேர்ந்தெடுத்து அந்த வாழ்க்கை முறையில் வாழ்ந்து வந்து 1600 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள் கட்டின ஒரு கோயிலை பற்றி தான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். எல்லோரால் 32க்கும் மேற்பட்ட குடைவரை கோயில்கள் வந்திருக்கு. அதில் கேவ் 16 தான் பார்த்தீங்கன்னா கைலாசநாதர் டெம்பிள்னு வந்து சொல்லுவாங்க. இருக்கிற 32 கேவ்ஸில் வந்து இது வந்து கேவ் 16. ஆக்சுவலி கேவ் 16 பார்த்தீங்கன்னா கைலாஷா டெம்பிள்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து சிவபெருமானுக்காக கட்டின கோயில். ஆனால் இதில் வந்து புத்திஸ்ட், ஜெயின், ஹிந்து பீப்புள் நிறைய பேர் வந்து வாழ்ந்து வந்திருக்காங்க த்ரூ அவுட் த செஞ்சுரிஸ். நான் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஃபேசினேட் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஒரு மலையிலேருந்து இதை மொத்தத்தில் டாப்லேருந்து கீழே வர கட் பண்ணி அப்படி கொடைவரை கோயில் மாதிரி பண்ணிடுறேன். எங்கள் ஊரில் மலை கோயில்னு ஒரு மேட்டர் ஒன்று இருக்குது. இதே கான்செப்ட் தான், ஆனால் அது வந்து சின்னதாக இருக்குது. இதில் இருக்க ஒரு குட்டி காம்ப்ளெக்ஸ் தான் அது. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது வந்து இருக்குது. இதில் வந்து நிறைய சீக்ரெட் கேவ்ஸ் இருக்குது. அது இதுன்னெலாம் வந்து நிறைய வந்து சொல்கிறாங்க. பட் அதெல்லாம் உண்மையானலாம் தெரியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முகல்ஸ் வந்து எப்போ இந்த இடத்தெல்லாம் கேப்சர் பண்ணாங்களோ அதுக்கப்புறம் வந்து நிறைய ஸ்கிரிப்சர்ஸை வந்து நிறைய அழிக்க பார்த்துருக்காங்க. அதில் சிலது பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இருக்குது. இதில் ஒரு யானையோட தலை இருந்திருக்கு, அதை எடுத்திருக்காங்க. அப்புறம் இங்க ஒரு தந்தம் ஒன்று இருந்திருக்கு, அதை எடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்ல, இங்க இருந்து டைரக்டா நீங்க அந்த பக்கம் பாத்தீங்கன்னா தெரியும், இந்த யானையோட தந்தத்தை வந்து ஃபுல்லா வந்து டெமாலிஷ் பண்ணிருக்காங்க. இதே மாதிரி நூற்றுக்கணக்கான ஸ்கல்ப்சர்ஸ் பாத்தீங்கன்னா வந்து எல்லாமே தலை துண்டிக்கப்பட்டு, கால் துண்டிக்கப்பட்டு. அங்க இன்னொன்று இருக்கு, எனக்கு கண்ணு தெரியுது தூரம் வரை எந்த அளவுக்கு அழகான ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாம் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து அந்த ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாத்தையும் வந்து டேமேஜும் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது தான் மனசு கஷ்டமா இருக்கு. மற்றபடி இந்த ஒரு மோனோலித்திக் மான்யூமெண்ட் வந்து சூப்பராக இருக்குது. இன்னும் ஒரு 10,000 வருஷம் ஆனாலும் இது அப்படியே கல்லில் செஞ்சதுனால அப்படியே தான் இருக்க போகுது. நான் இப்போ வந்து ஜெயின் பில்லர்ஸ் வந்து காமிக்கிறேன். இங்கே இருக்க பில்லர்ஸ் எல்லாம் எவ்வளோ பெருசு இருக்குது, உள்ள எப்படி தான் இதெல்லாம் பண்ணாங்கன்னு யாருக்குமே தெரியாது. இதை பற்றின நிறைய கான்ஸ்பிரசிஸும் ஓடிட்டு இருக்கு, அதெல்லாம் நான் வந்து சொல்கிறேன். இந்த இடத்துல நிறைய கேவ்ஸ் வந்துருக்கு. அதில் சில இடம் பார்த்தீங்கன்னா கேவ்ஸ் மாதிரி இல்லை, பட் அது கேவ் தான். இங்கே பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும், இதுக்குள்ளே இங்கே ஒரு ஓட்டை ஒன்று இருக்குது. கல்லிலே இப்படி தான் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஏதோ ஒன்று இருந்திருக்கு, அதை எடுத்திருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆர்கிடெக்சர். என்ன சொல்கிறது, வேறு எந்த இடத்துலையுமே இந்த மாதிரி ஒரு ஆர்கிடெக்சர் வந்து பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு இட் இஸ் வெரி 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 டிஃப்ரெண்ட். எதுக்கு இதெல்லாம் பண்ணாங்கன்னே தெரியாது. இங்கே சும்மா எட்டி பார்க்குறதுக்கா இல்லை என்ன மேட்டர்னு எதுவும் தெரில, பட் லுக்ஸ் ஸோ குட் அண்ட் டிஃப்ரெண்ட். ஸோ நண்பா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் ஏன் இதுக்கு பக்கத்தில் நிற்கிறேன்னா அப்போ ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி தெரியும் எந்த அளவுக்கு பெருசாக வந்து இந்த பில்லர் வந்து இருக்குன்னு. இது மாதிரி அட்லீஸ்ட் இங்கே ஒரு 100 பில்லர்ஸ் கிட்டையாவது இருக்கும். அதுவும் இது எல்லாமே ஒரே மலை. உங்களுக்கு சொல்கிறது புரியுதா? இட்ஸ் அ ஃப்ரிக்கின் ராக். ஒரே ஒரு கல், அந்த ஒரு பெரிய கல்லை அப்படியே அதை குடஞ்சி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இவ்வளோ இதையும் செஞ்சுருக்காங்க. இதில் நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாமே வந்து தனித்தனியாக வந்து அதே ஒரே கல்லை அப்படி செதுக்கி மொத்தத்தில் செஞ்சுருக்காங்க. அந்த உள்ளே இருக்க கோயிலும் சரி, வெளியில் இருக்கிறதும் சரி, இந்த காரிடாரும் சரி, இந்த பில்லர் சரி, எல்லாமே இந்த டோரு, ஜன்னல் எல்லாமே வந்து செதுக்கி ஒரே ஒரு கல்லை வந்து செஞ்சுருக்காங்க. 1600 வருஷத்துக்கு முன்னாடி 800 BCயில் வந்து இதை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, 8th centuryயில். ஸோ இட் இஸ் அஸ்டாண்டிங் அண்ட் மார்வலஸ், இந்த மாதிரிலாம் வந்து சொல்லலாம். கைலாஷா டெம்பிளோட ஃப்ரண்ட் சைடு வந்து தெரியும், இங்கேருந்து வெளியில் பார்த்தா. வெளியே இருக்கவங்களும் உள்ளே இருக்கிறவங்களும் வந்து அழகாக தெரியும் மேலேருந்து பார்த்தா. லைக் இது ஒரு மாடிப்படி மாதிரி, ஒரு காரிடார் மாதிரி இங்கே நின்று எல்லாரையும் பார்த்துக்கலாம். இது எதுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சுத்தமாக ஐடியா இல்லை, யாருக்குமே ஐடியா இல்லை. இந்த கோயிலுக்கு வந்து ஹிஸ்ட்ரி வந்து நிறைய வந்து யாருக்கும் தெரியாது, பட் ஃபேக்ட்ஸ் நிறைய பேருக்கு தெரியும். இப்போ நான் சொன்ன காரிடார் வந்து இதுதான். இங்கே வந்து ஆக்சுவலி வரக்கூடாது,
ரியலி சாரி ஃபார் தட். ஒரு தடவை காமிச்சு ஆகணும்னு தோணுச்சு நண்பா. அந்த ரூம் வழியாக வந்து இங்கே வந்தால் இங்கே இன்னொரு ரூம், இங்கே பார்த்தா இங்கே இன்னொரு ரூம் இருக்குது. இது ஏதோ ஒரு டனல் பேசேஜுக்கு போகுது. ஐயோ இது எங்கே போகுதுன்னு தெரியலையே. இங்கே வேலை இவ்வளோ வரும்ல, திரும்ப முடியும். இதோட முடிஞ்சது, அவ்வளோதான் அப்படியே திரும்ப. போ எதுக்கு இந்த ஓட்டையை போட்டு விட்ருக்கேன்னு தெரில. சத்தியமாக இந்த ஓட்டை போடுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் தெரியுமா, எவ்வளோ வருஷம் ஆகும். இப்போ சீரியஸ்லி இந்த மாதிரிலாம் பார்த்ததே கிடையாது. லுக்ஸ் ஸோ குட் அப்படின்னா நம்ப முடியல. இவ்வளோ இருக்குமா, என்ன பெருசாக இருக்கிறத தண்ணி எதோ படி ஏறுது. ஆமாம், எதோ படி ஏறுது, படி இறங்குது, ஓட்டையெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஏதோ ஒரு ஓட்டை கிடக்குது. இல்லை ஓமம் உண்டான்னு நினைக்கிறேன். இதுவும் அதுவும் ஆமாம், நான் சொன்னேன்ல நம்ம நிறைய ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாத்தையும் உடைச்சிருக்காங்க. அதெல்லாம் முகலாய டைமில் வந்து பண்ணியிருக்காங்க. இட்ஸ் ஸோ பேட், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது பாருங்களேன், இவ்வளோ கஷ்டப்பட்டதெல்லாம் இதெல்லாமே ஒரே கல் தான், மொத்தத்துலேயே ஒரே கல். அந்த கல்லுலேயே இந்த பில்டிங் கட்டி, பில்லர் கட்டி, சிலையும் கட்டி வச்சுருக்காங்க. அப்போ ஏதாச்சும் ஒரு எரர் வந்தாலும் ஃபுல்லாக தப்பாக போயிடும். எரரே இல்லாமல் பண்ணியிருக்கேன், 0 எரர். கவுண்டர் இல்லாமல் போகிறதா கவுண்டர் நான் கொடுத்த முறை, நீ சிரிச்சா மட்டும் சொல்லுன்பா. அதான் ஒரு மலையில் கல்லில் பில்டிங்கில் படிக்கு மேலே இன்னொரு பில்டிங். வெக்கம் வந்துருச்சு எனக்கு அவ்வளோ பார்த்தோன்னு, அவள் பார்த்தோன்னே. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் கை கால் எல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் வெட்டி விட்டாங்க. தண்ணியில் இந்த மேட்டர் இருந்ததை நாங்கள் பார்க்காம நேற்றுலேருந்து இதே குடிச்சிட்ருக்கேன். இவன் தான் கொண்டு வந்தான், ஃப்ரீயாக தந்தான் அப்படின்னு. நான் வந்துட்டு பைசா கொடுத்து வாங்கிட்டு சொன்னேன். டேய் என்னல்ல டேய், நம்ம இங்கேருந்து பார்த்தா அந்த பக்கம் ஒரு குகை இருக்குது. இது ஒரு கோயில் மாதிரி. இந்த இடத்துல இதில் மட்டும்தான் செருப்பு போடாமல் போகணுன்னு நினைக்கிறேன். சிவலிங்கம் உள்ள ஒன்று இருக்குது நண்பா, கருவறை. இங்கே வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பிள்ளையார் பாவம் நண்பா, ஏற்கனவே அவருக்கு ஒரு கொம்பு இல்லை. இதில் பார்த்தா தும்பிக்கையும் தூக்கியிருக்காங்க. இந்த பக்கத்தோட கேவை வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. எதனாலன்னு தெரில, மேபி யாரும் விழக்கூடாதுன்னா இல்லை என்ன எதுன்னு தெரில. ஒன் ஆஃப் தி 32 கேவ்ஸில் வந்து இதுவும் ஒன்று. நான் பேசும்போது எக்கோ அடிக்கும், நான் மைக்கு வந்து கனெக்ட் பண்ணல. ஹலோ ஹாய், எக்கோ அடிக்கும். அண்டு நம்ம மெயின் கைலாசா டெம்பிள்லேருந்து ஒரு 300 மீட்டர்ஸ்லேயே இது இருக்குது. இதே மாதிரி இன்னும் 32 பக்கத்தில் வந்து இருக்குது. அது வந்து எல்லோரால இருக்குது. இங்கேருந்து 100 கிலோமீட்டர்ஸ் தாண்டி தான் அஜந்தா கேவ்ஸ் வந்துருக்கு. அங்கேயும் இதே மாதிரி ஏகப்பட்ட குடைவரை கோயில்கள் வந்திருக்கு. ஆனால் இந்த தடவை நம்ம வந்து அஜந்தா கேவ்ஸ் போகலை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நிறைய ஸ்கல்ப்சர்ஸ் வந்து இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் வந்து டெமாலிஷ் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் டெமாலிஷ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. முடிஞ்ச அளவு டெமாலிஷ் பண்ணியிருக்காங்க. மிச்ச மீதி தான் நம்ம இங்கே பார்க்குறது. ஏன்னா அவங்களால அழிக்க முடியல. ஏன்னா அந்த காலத்தில் பாவங்க ஆர்டிக்ஸ்லாம் எதுவும் இல்லை, கையாலேயே உலக்க இன்னும் சிசில்ஸ் அண்ட் ஹேமர்ஸ் வச்சு தான் வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணியிருக்காங்க. பேலன்ஸ் இருக்கிறத நம்ம வந்து ரெமெயின்ஸாக பார்த்துட்ருக்கோம். சின்ன ஒரு குண்டு மாதிரி இருக்குது. அதில் வந்து ஆனால் ஒரு 4-5 ஃபீட் ஆழம் இருக்கும். உள்ளே கூட ஒருத்தன் வந்து பிளாஸ்டிக் பாட்டில் வந்து போட்டிருக்கான். பைத்தியக்காரன். இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரில. இங்கே பாருங்கள், நிறைய பேர் வந்து பிளாஸ்டிக் பாட்டில்ஸை உள்ளே போட்டிருக்காங்க. நண்டு, தவளை இந்த மாதிரிலாம் கிடக்குது. எப்படி ஒரு 4-5 ஃபீட் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆழம். எதுக்காகன்னு தெரில. மேபி வாட்டர் ஸ்டோரேஜுக்காக இருக்கலாம், இல்லை யாராச்சும் குளிக்கிறதுக்காக இருக்கலாம். டக்குன்னு குளிச்சுட்டு மேலே ஏறுவாங்க போல. இதில் கூட பாருங்கள், இந்த தண்ணி எல்லாம் மேலேருந்து கொட்டிட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய வருஷமாக கொட்டி இங்கேருந்து அப்படியே இதில் ஒரு ஹோல் ஒன்று போட்டிருக்காங்க. இந்த ஹோல் வழியாக உள்ளே போகுது. எவ்வளோ டெக்னாலஜியாக யோசிச்சிருக்காங்கய்யா. ரொம்ப இங்கே ட்ரோன் ஷாட் வந்து எடுக்கக்கூடாதா எடுக்கலாமான்னு எனக்கு தெரில. எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் போர்டும் வச்ச மாதிரி இல்லை. நாங்கள் சும்மா மேலே ஏற ட்ரை பண்ணுறோம். ஏறி அங்கேருந்து ஒரு ரவுண்ட் அடித்து பார்க்கலாம் அப்படின்னு ஆசை. பார்க்கலாம். கரெக்டாக ட்ரோன் ஓட்டினதை பார்த்து கண்டுபிடிச்சி ஒரு 2-3 செக்யூரிட்டி வெரைட்டி வந்து கரெக்டாக எங்களை வந்து தூக்கிட்டாங்க. அங்கேருந்து அப்படியே எங்களை வந்து கூப்பிட்டு அப்படியே வந்து செக்யூரிட்டி ரூமுக்கு வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க. हमने आपको रिश्ते से बात किया, कोई गलत बात किया? नहीं कोई गलत बात किया? He was very friendly. ऑफिस में जो ना நம்ம மாட்டிக்கிட்டோம் ட்ரோன் ஓட்டாங்க. செக்யூரிட்டி வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க.
எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க, ஃபைன் போட போகிறாங்களா எதுவுமே தெரில, பார்க்கலாம். இதையும் விளாகில் வந்து போடுறோம். அங்கே போயிட்டு என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரில. நம்ம வெளியில் கூப்பிட்டு வந்துட்டாங்க, நாங்கள் போயிட்டுருக்கோம். ஆஃபீஸ் பக்கத்தில் தான் இருக்குது. போகிறோம், என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரில. காசு கொடுங்க போகிறாங்களா இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஹிந்தி, that is the problem. So technically that was the problem. No, it is off. It is actually off, but the sound light is come. நண்பா, நமக்காக இந்த இதை ஓப்பன் பண்ணி இப்போ அனுப்பி விட்டாங்க. இந்த இவர் தான், இவர்கிட்ட தான் டோக்கன் இருக்குது. मैं परमिशन लिया सर से. ड्रोन इधर ड्रोन नहीं उड़ाएंगे ना? नहीं. ஸோ நண்பா, எப்படியோ எஸ்கேப் ஆகிட்டோம் அவர்கிட்டேருந்து. அண்ட் ட்ரோன் ஃபுட்டேஜ் வந்து டெலீட் பண்ணாங்க. மற்றபடி வேறு எதுவும் பிரச்சனை இல்லை. நல்லா நீட்டாக கூப்பிட்டு நான் இதை அதில் ஒருத்தர் பிடிச்சவர் வந்து திரும்ப என்கிட்ட கேட்டார், இந்த மாதிரி நான் ஏதாச்சும் ரேஷாக அவங்கக்கிட்ட பிஹேவ் பண்ணனா சார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் இல்லையே அப்படி இப்படின்னு சொன்னேன். அவர் ஃபோன் பண்ணி சொல்லி இன்னொருத்தர் கூட்டிகிட்டு போயிட்டு அண்ட் அவர் சொன்னார், இந்த மாதிரி ட்ரோனை வெளியில் எடுங்க, ஐடியை வெளியில் எடுங்கன்னு சொல்லி ஜெராக்ஸ் எல்லாம் எடுத்து ஃபுட்டேஜ் எல்லாம் டெலிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கூட வந்து ஒரு ஆள் அனுப்பி சேஃபாக உள்ளே கொண்டு விடுறதுக்கு விட்டுருக்காப்புல. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இட் வாஸ் கிரேட் ஃபார் த பர்சன் ஹூ டீல் வித் திஸ் ப்ராப்ளம். நம்மளை ஸ்பெஷலாக கூட்டிகிட்டு போகிறாங்க. எப்படி கூட்டிகிட்டு போனாங்களோ அதை விட ஸ்பெஷலாக கூப்பிட்டு வராங்க. நம்ம பேச்சு அப்படி எப்படியோ सामान का रखना 100 रुपीज़ फाइन. ஓகே. தேங்க்யூ ஸோ மச் சுபாஷ். அப்பாடா, வேறு இல்லையா, நம்மளை எங்கே போனாலும் தப்பிப்பா, வாயை வச்சு பழச்சிரும். ஹிந்தியில் எழுதி போட்டு சொல்லு பார்ப்போம். நல்ல வேலை ஹிந்தியில் எழுதி போட்டாங்க. ஹிந்தி தெரியாதுன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக நம்மளை பிரச்சனை எதுவும் இல்லாமல் மன்னிச்சு விட்டானுங்க. அப்போ வாயெல்லாம் வறண்டு போச்சு கொஞ்சம் நேரத்தில். அவ்வளோ பேசி தண்ணி எடுத்து நாய் இப்போ ஆய் இல்லைன்னா நாய் கூட தூக்கிட்டு போகணும்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இன்றைக்கி நடந்தது. ஸோ நண்பா, இப்போ நாங்கள் வந்து கைலாஷா டெம்பிளோட டாப்புக்கு போயிட்டுருக்கோம். வெளியில் இங்கேருந்து உங்களுக்கு பார்த்தா தெரியும். வாவ், கீழேருந்து பார்த்தா ஹைட்டு தெரில, மேலேருந்து ஹைட்டாக தான் இருக்குது. இன்னும் மேலே போகிறோம். ஸோ நண்பா, ஏய் காலி ஸ்லிப் ஆச்சுல லைட்டாக, ஆமாம். எங்கள் அம்மா இந்த வீடியோ பார்க்கணும், டென்ஷன் ஆயிடுவான். நண்பா, 100 அடி ஹைட்டு, பவர் அப்படியே உலகத்தையே கான்கர் பண்ண மாதிரி அப்படி நிற்கும். லுக்ஸ் சூப்பர் கூல் மேம். மேலே எல்லாம் ஏறி வந்து சிங்கத்தோட கழுத்தெல்லாம் அடித்து உடச்சிருக்கானுங்க. கைலாஷா டெம்பிளோட டாப்பில் நிற்கிறோம். நிறைய பேர் வந்து இங்கே வரணும், லைக் நிறைய பேர் வரமாட்டீங்க யூஸ்வலாக. இங்கே வந்து இதெல்லாம் விட்னஸ் பண்ணணும். நம்மளோட ஆர்கியாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள்லாம் பார்க்கணும். வெள்ளைக்காரங்களே வந்து பார்த்துட்டு போகிறாங்க. உங்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனை? நல்லா வந்து ஜூம் லென்ஸ் மாற்றணும். அந்த ட்ரோன் சம்பவம் மேட்டர்லாம் முடித்து சரி மேலே ஏறலாம். நான் சாயங்காலமாக ஏறலாம்னு நினச்சேன். பட் நமக்கு அந்த எடிட்டிங் ஒர்க்கெல்லாம் இருக்கிறதுனால சரி சீக்கிரம் கிளம்பலாம்னு நினச்சிட்டு, எப்படியும் ட்ரோன் ஷாட் எடுக்க முடியாது ஈவினிங் வரை நின்னாலும். ஸோ மேலே வந்து நல்லா ருசித்து பார்த்துட்டு கிளம்ப போகிறோம். அண்டு கடைசியாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேக்ட் வந்து இதை கட்டுறதுக்கு 18 வருஷம் ஆயிருக்கு போல். எஸ்டிமேட்டட், அவங்க எஸ்டிமேட் பண்ணுறாங்க 18 வருஷம் ஆயிருக்கு அப்படின்னு. அந்த 18 வருஷம் ஒரு விஷயம். இந்த 18 வருஷத்தில் இதுலேருந்து அவங்க 100 அடி ஹைட்டில் மேலே மலையிலேருந்து உங்களுக்கு பார்த்து தெரியும், மலையிலேருந்து கீழே வர வந்து வெட்டி செதுக்கி இந்த கோயிலை வந்து செஞ்சுருக்காங்க. இதில் மொத்தம் 4 லட்சம் டன் கல் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து வந்து வெட்டி ரிமூவ் பண்ணி எடுத்திருக்காங்க. அந்த 4 லட்சம் டன் கல்லையும் வந்து எந்த இடத்துல போட்டாங்கன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரில. ஏன்னா சுற்றி 100 கிலோமீட்டருக்கு வந்து இவங்க ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. 100 கிலோமீட்டருக்கு வந்து யாருக்குமே தெரில எந்த இடத்துல வந்து வச்சுருக்காங்க, எங்கே கொண்டு போய் அதை டிஸ்போஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அந்த கல்லை எங்கே போட்டாங்கன்னு யாருக்கும் தெரில. அதனால தான் நிறைய கான்ஸ்பிரசி தியரிஸ் என்னென்னா, ஏலியன்ஸ் வந்து வானத்துலேருந்து அப்படியே லேசர்லாம் பண்ணி வந்து இதை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு கான்ஸ்பிரசி தியரிஸ் வந்து நிறைய ஃபாரின் சயின்டிஸ்ட் வந்து அப்படி முன் வைக்கிறாங்க நிறைய தியரி. ஏன்னா அவங்களால நம்ப முடியல, எப்படிதான் இவனுங்க வந்து இந்தியன்ஸ் வந்து இதெல்லாம் செஞ்சானுங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராலையுமே நம்பவே முடியல இந்த மாதிரி விஷயங்களை. எனக்குமே நம்ப முடியல. பக்கத்தில் வந்து பார்த்துட்டு நான் வீடியோஸில் பார்க்கும்போது என்ன இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, பட் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது. ஒரே ஒரு மலையில் இருக்க ஒரு கல்லில்
இவ்வளோ சிற்பம் இப்போ எவ்வளோ ப்ரீ பிளான் போயிருக்கு, எவ்வளோ யூனோ ஆர்கிடெக்சரல் டிசைன் எல்லாம் பிளான் பண்ணியிருப்பானுங்கன்னு சொல்லிட்டு நினச்சி கூட பார்க்க முடியல. கேவ் 16 இப்படி ஒரு ஆர்கிடெக்சரல் மான்யூமெண்ட் வந்து நம்ம வந்து விட்னஸ் பண்ணி அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது வந்து கண்டிப்பாக ஒரு சூப்பரான விஷயம். நிறைய பேர் வந்து இங்கே வரமாட்டாங்க, ஆல் இந்தியா ரைட் போகிறவங்க, அவங்களுக்கு தெரியாது எந்த அளவுக்கு இது வந்து கஷ்டம், எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வெளிநாட்டுக்காரன் ஏலியன் செஞ்சான் அப்படின்னு நினச்சி வச்சுருக்க ஒரு விஷயத்த வந்து நம்ம ஆளுங்க வந்து இந்தியாவில் வந்து ஒரு காலத்தில் வந்து அது செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது வந்து அஸ்டாண்டிங். ஸோ வேறு என்ன சொல்கிறது, மார்வலஸ், பேஃபிலிங். கால்குலேட் பண்ணி எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து 1 மணி நேரத்துக்கு 5 டன் கல் வச்சு ரிமூவ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இதை வந்து 18 வருஷத்தில் முடிச்சிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது 12 மணி நேரம் ஒரு நாளைக்கு வேலை நடந்திருந்தா 1 மணி நேரத்துக்கு 5 டன் கல் வந்து வெளியில் ரிமூவ் பண்ணி எடுத்துருந்துருக்கணும் அவங்க உளி சுத்தி எல்லாம் வச்சு. பட் அதை எப்படி செஞ்சாங்கன்னு யாருக்குமே தெரில. 24 மணி நேரம் வேலை நடந்திருந்ததுன்னா 1 மணி நேரத்துக்கு 2.5 டன் கல் வந்து ரிமூவ் பண்ணியிருந்துருக்கணும். ஸோ இப்படி ஒரு விஷயத்தை வந்து விட்னஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரியலி ஹாப்பி. இந்த ஒரு வைபோட வந்து இந்த மொட்டை வெயிலேருந்து வந்து கிளம்புறேன், நானும் பவர் வந்து கிளம்புறோம். ஸோ நண்பா, நம்ம அந்த ட்ரோன் மாட்டிச்சு இல்லை, யாருக்காச்சும் உண்மையிலேயே ட்ரோன் ஷாட் வந்து நிஜமாக இதை எடுக்கணும் அப்படின்னா அவுரங்காபாத் சிட்டியில் வந்து பெர்மிஷன் எடுக்கணும். அங்கே வந்து அவங்களோட கலெக்டர் ஆஃபீஸோ ஏதோ ஒரு ஆஃபீஸ் சொன்னாங்க. அந்த ஆஃபீஸில் வந்து நீங்கள் வந்து பெர்மிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து எவ்வளோ தூரம் வேணாலும் எடுத்துக்கலாம், எவ்வளோ நேரம் வேணாலும் எடுத்துக்கலாம், எங்கே நின்று வேணாலும் எடுத்துக்கலாம். அப்புறம் லாஸ்ட்டு சரி ஏதோ பொழைச்சி போங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நீட்டாக பேசி சிரித்து அந்த ஃபுட்டேஜ் மட்டும் அவங்க டெலிட் பண்ணிட்டு இது பண்ணாங்க, அனுப்பி விட்டாங்க. ஆனால் அவங்க நினச்சாங்க அது டெலிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. டெலிட் ஆச்சு, பட் லோரஸ் ஃபைல் வந்து மொபைலில் வந்து மாட்டிக்கிச்சு.